Assalamualaikum all. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ராயல் ஃபாலூடா. வாங்க வீடியோக்குள்ள போங்க. ஃபாலூடாக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபாலூடா மிக்ஸ். ஓகே, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நான் எடுத்திருக்கேன். தென் மில்க், 1/2 liters ஆஃப் மில்க் எடுத்திருக்கேன். தென் இது வந்து ஜெலட்டின் பவுடர் ஃபார் மேக்கிங் ஜெல்லிஸ். அந்த ஜெல்லி மாதிரி கலராக மேக் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். தென் சப்ஜா சீட்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் நம்மளுடைய ஃபாலூடாக்கு. தென் செரிஸ் வந்து ஜஸ்ட் டெக்கரேட்டிவ்காக செரிஸ் அண்ட் சாக்கோ சிப்ஸ் வந்து டெக்கரேஷனுக்காக நான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ண. சப்ஜா வச்சுருக்கேன். சப்ஜா சீட்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் நல்லா ப்ளஃபி ஆகணும்னா வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். ஸோ நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, வாட்டரில் போனதால பாருங்கள் சைட்ஸ்லாம் சீக்கிரம் ஆகிடுது. இன்கேஸ் நீங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணால் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆகும் அது செட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஜெலட்டின் மேக் பண்ணலாம். நான் வாட்டர் ஹீட் பண்ணிக்கிட்டேன், அது நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போது நான் அந்த ஜெலட்டின் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா அது ரொம்ப இது மாதிரி கட்டியாக இருக்கும், பட் நீங்கள் அதை கட்டியாக விடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ தட் வாட்டரி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். உங்களுக்கு ஜெலட்டின் வேணால் நார்மலாக வந்து அகார் அகார் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சைனா கிராஸ் கூட உங்களுக்கு எது அவைலபிளோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 1/2 cup ஆஃப் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிர் இட் வெல். ஓகே, இல்லைனா வந்து ரொம்ப கட்டி ஆகிடும். ஸோ நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்க இது மாதிரி நல்லா பாயில் ஆகும். ஃபுல் பாயில் ஆகிட்டு மேலே வந்துடும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய ஜெல் வந்து செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் ஷிம் பண்ணிடலாம். பாருங்கள் ஜெலட்டினை வந்து நான் டூ பவுல்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஜெல்லிஸ். ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் 2 பவுலில். தென் இப்போ இதில் ஓகே, இப்போ பாருங்கள் 1 spoon ஆஃப் க்ரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு க்ரீன் கலராக வரும் இந்த ஜெல்லி. ஓகே, தென் இதில் பிங்க் ஆட் பண்ணிட்டேன். இது நம்மளுடைய பிங்க் கலர் ஜெல்லி. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 1/2 hour ஆர் 15 minutes ஃப்ரீசரில் வச்சுப்போம். ஸோ தட் நல்லா டைட்டாக ஆகிடும் ரெஃப்ரிஜரேட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய மில்க்கை நம்ம போட்டுக்கலாம். நம்ம மில்க் போட்டாச்சு. மில்க் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். தென் நம்மளுடைய ஃபலூடா மிக்ஸை நம்ம உள்ளே போடலாம். இதான் நம்மளுடைய ஃபலூடா மிக்ஸ். இதுலேயே வந்து சேமியா சப்ஜா எல்லாமே இருக்கும். பட் சப்ஜா வந்து நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணால் கீழே பேஸ் லேயர் சூப்பராக வரும். ஸோ தென் நான் நெக்ஸ்ட் ஒரு டைம் வீடியோ போடுறேன். அதில் வந்து ஃபலூடா மிக்ஸ் இல்லாமல் ஃபலூடா எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லி கூட போடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம வித் ஃபலூடா மிக்ஸ் பார்க்கலாம். 2 to 3 minutes நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் நம்மளுடைய ஃபலூடா மிக்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்துருக்கேன். இதில் மேங்கோ ஃப்ளேவர் இருக்குது, பிஸ்தா ஃப்ளேவர் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எனக்கு ஸ்ட்ராபெரி தான் ரொம்ப. ஸோ நான் ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கேன். ஸ்மெல் சூப்பராக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க, இல்லைன்னா அது கீழே அப்படியே பிடிச்சிக்கும் லைட்டாக. ஸோ நல்லா டைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 5 minutes ஆகிடுச்சு. 5 minutesக்கு அப்புறம் பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. தென் நம்மளுடைய இந்த சேமியா தென் சப்ஜா எல்லாமே நல்லா பாயில் ஆகிட்டு ஃப்ளஃபி ஆகிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். ஒரு 15 minutes கிட்ட கூலாக இருக்கும். ஸோ 30 minutes ஆகிடுச்சு. 30 minutesக்கு அப்புறம் நம்மளுடைய ஜெலட்டின் சேஃப் பாருங்கள், பார்க்க புட்டிங் மாதிரி இருக்குது. தென் இது ஆல்சோ இப்போ நம்ம வந்து இதை ஈக்குவல் ஷேப்ஸில் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜெல்லி மாதிரியே இருக்கும். நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதுதான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஜெல்லிஸ் ஷேப்ஸ். இந்த பாருங்கள் நம்ம ஜெல்லிஸ் இப்படிக்கு ஜம்ப் பண்ணுது. ஓகே, வாங்க இப்போ நம்ம டெக்கரேட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணி கிளாஸ் ரெடி. தென் சாக்லேட் சிரப் நம்ம கிளாஸோட டெக்கரேட் பண்ணுறதுக்காக சாக்லேட் சிரப் நான் போட்டுக்கிறேன். ஓகே, தென் நெக்ஸ்ட் சப்ஜா சீட்ஸ் 1 spoon ஆட் பண்ணியாச்சு. தென் நம்மளுடைய ஜெல்லிஸ், அதாவது ஜெலட்டின் எல்லாம் அப்படியே கலர் மிக்ஸ் பண்ணி போடலாம். 1 green 1 rose, தென் 1 green and 1 rose. ஓகே, போட்டாச்சு. தென் என்னுடைய ஃபேவரட் ஐஸ்கிரீம், அதாவது டபுள் சாக்லேட் பட்டர்ஸ்காட்ச் அண்ட் சாக்லேட் டூயட் ரெண்டும் சேர்ந்த ஐஸ்கிரீம் 1 scoop நான் போட்டுடுறேன்.
ஓகே, ஐஸ்கிரீம் போட்டாச்சு. தென் இப்போது நம்மளுடைய இம்பார்ட்டண்ட், அதாவது நம்ம ஃபலூடா மிக்ஸ். பார்க்கும்போதே ரொம்ப எம்மியாக இருக்குது நம்மளுடைய ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வித் எவ்ரி திங் மிக்ஸ்டு இதில். ஓகே, ரொம்ப 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 ஹைஜீனிக்காக இருக்கும். மேக் பண்ணியாச்சு. இப்போது தென் இன்னும் ஜஸ்ட் அப்பர் லேயர் ஒன் லேயர் ஆஃப் சப்ஜா போட்டாச்சு. தென் 1 ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. தென் நம்மளுடைய சாக்லேட் சிரப் கொஞ்சம் போட்டுட்டு நான் வந்து சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன், அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக சூப்பராக இருக்கும். தென் ஃபைனலாக நம்மளுடைய cheeries, இதுதான் நம்மளுடைய ராயல் ஃபலூடா. பாருங்கள், இவ்வளோ சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிருக்கு. நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட் நம்மளுடைய எம்மி ராயல் ஃபலூடா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.